இந்த வானதிய மட்டும் பாண்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா குடும்பம் பிரிஞ்சிரும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு ப்ரோமோ பார்த்துருப்போம். அதுல வந்து பொங்கல் பொங்கல் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு அது எல்லாமே எடுத்து குடுக்குறாங்க. அப்போ வானதி வராங்க. வானதியோட வீட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, பேசாம பாண்டிக்கே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப வானதியோட ரூட் வந்து கிளியர் ஆயிருச்சு. எதுக்காக அப்டின்னா, இப்போ பாண்டி வந்துட்டு அந்த கடைய லீஸ்க்கு எடுத்து நடத்திட்டு இருக்கிறான். அந்த கடையோட ஓனர் ஆயிட்டான். வீடும் சொந்த வீடாயி போச்சு. பங்கு வச்சா அவனுக்கும் பங்கு வரும். அதனால தான் அப்டின்னு சொல்லிட்டு, இப்போ வானதிக்கு வந்து பாண்டியவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்டின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சந்தோஷமான செய்திய வீட்ல வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஆல்ரெடி பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பாண்டியோட வீட்ல வந்துட்டு வானதியும் பொங்கல் கொண்டாடுறாங்க. அப்பதான் பாண்டி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. எங்க வீட்ல பாண்டிக்கே வந்து என்னைய கல்யாணம் பண்ணி குடுத்துரலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹேப்பியா தான் இருக்குது. ஆனா பாண்டி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ சாப்பிட்டுட்டு எல்லாருமே எந்திரிச்சதுக்கு அப்புறமா பாண்டி வந்துட்டு வானதி கிட்ட சொல்றாங்க. "எப்படி இப்போ உடனே கல்யாணம் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பாண்டி இப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணனா எங்க வீட்லயே சரின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அண்ணன் இருக்காரு, சேரன் இருக்கான்ல, சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும்ல" அப்படின்னு சொல்லும்போது, "சரி இத்தன நாளா சேரன் அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கல. நீங்க தேடிட்டு இருந்தீங்க. அதனால நம்ம கல்யாணத்த தள்ளி போட்ட. இப்பதான் சேரன் அண்ணனும் சந்தாவும் லவ் பண்றாங்கல்ல, எப்பனாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அது மட்டும் இல்ல, ஏன் இவ்ளோ அவசரப்படுறேன் அப்படின்னா, நீங்க நம்ம கல்யாணம் பண்ணும்போது, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்ல. ஒரே மேடையில வந்துட்டு 2 பேரோட கல்யாணத்தையும் நடத்திடலாம்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "நீ சொல்றதெல்லாம் சரிதான். அப்படி கூட பண்ணலாம் தான். ஆனா இன்னொரு சிக்கல் இருக்கே" அப்படின்னு சொல்றாங்க. "இன்னொரு சிக்கலா? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்ல எங்க ரூம் இருக்குது? எப்படி தங்குறது?" அப்படின்னு சொல்றாங்க. "இதுதான் உனக்கு பிரச்சனையா? அதுக்கு தான் சும்மா ஒரு ஃபேக் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்காங்களே உங்க அண்ணி, அவங்கள வீட்ட விட்டு வெளியில விரட்டிருவோம். அவங்கள எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல் பார்த்து தங்க சொல்லிக்கிருவோம். ஒரு ரூம்ல நீயும் நானும் அங்க தங்கிக்கலாம். நிலா இருக்கிற ரூம்ல நம்ம தங்கிக்கலாம். இன்னொரு ரூம்ல சேரனும் சந்தாவும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "என்ன முட்டாள் மாரி பேசிட்டு இருக்க? அவங்கள எப்படி வெளியில அனுப்ப முடியும்? அவங்க சோழனோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்றாங்க. "சோழனோட ஒய்ஃப்னா அது சும்மா கல்யாணம் பண்ணது தானே! ஒரு பொம்மை கல்யாணம் மாரி தானே! அப்படி கூட அத ஏத்துக்க முடியாது. சட்டப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த அவங்க தான் டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "அதான் விவாகரத்து குடுக்கலைல்ல, அப்புறம் எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து திட்டுறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "சரி இப்போ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு எப்படினாலும் விவாகரத்து ஆயிரும்ல. விவாகரத்து ஆன உடனே அவங்க வீட்ட விட்டு வெளியில போயிருவாங்கல்ல. அதுக்கு இப்பயே போகட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் இந்த வீட்ல தங்க வைப்பீங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட வானதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப தேவையில்லாமலாம் எதுவும் பேசிட்டு இருக்காத வானதி. நீ வாய மூடு. எப்ப கல்யாணம் பண்ணணுன்ற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாண்டி நீ இப்படி இருக்க? அப்படியே என்னைய கழட்டி விட்டுறலாம்னு நினைக்கிறியா? ஃபர்ஸ்ட்டு என்னடான்னா, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நமக்கு ஆகாதுன்னு சொன்னேன். இப்ப சேரன் அண்ணனுக்கும் சந்தாவும் லவ் பண்றாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. எப்படினாலும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க. எங்க வீட்ல உன்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களே இப்ப கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இல்லாம இப்போ வந்துட்டு புதுசா நம்ம கல்யாணத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல பாண்டி. நீ என்னைய வந்து கழட்டி விடலான்னு நினைச்சுட்டு தான் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நீ எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கிறீங்க? என்னப்பா சண்டை? நல்ல நாள் பொழுதுமா எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்றாங்க. இல்லண்ணே அதான் கல்யாணம் பண்ணிர்லாம். எங்க வீட்லயே பொண்ணு கேட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. வா அப்படின்னு நல்ல நாள் பார்த்து வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போதைக்கு கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல அப்படின்னு சொல்றானே. நான் அதுக்கு தான் சொன்னேன். சேரனனுக்கும் சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். வேணுனா நம்ம கல்யாணம் பண்ணும்போதே ஒரே மேடையிலேயே அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். செலவும் மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கும் வேண்டான்னு சொல்றானே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா பாண்டி எதுக்கு வேண்டான்னு சொல்ற? இப்பதான் அவங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்களாடா, பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிர வேண்டியது தானே. அடுத்து என்ன பண்றது? இத்தன நாளா வந்து எதுக்கு இத தள்ளி போட்டுட்டே இருக்கணும். இப்ப அவங்க வீட்லயும் சம்மதம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு வெயிட் பண்ணணும்? கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னண்ணே இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நான் இவட்ட பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாண்டி சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. அப்போ வானதி வந்து நிலாவ பார்த்ததுமேனு, "ஆ இல்லண்ணே இவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது பாண்டிக்கு. கல்யாணம் முடிச்சுட்டு இந்த வீட்ல எந்த ரூம்ல தங்குவோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனையேன்னு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு அப்படியே அமைதியாயிர்றாங்க. "ஏன்டா இன்னொரு ரூம் இருக்குல்ல அதுல தங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தானே
நானும் சொல்றேன். உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னா, நீங்க ஒரு ரூம்ல தங்கிக்கோங்க. இன்னொரு ரூம்ல நாங்க தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, "அதுல தான் நிலா தங்கியிருக்காங்கல்ல, அப்ப நிலா இருக்காங்கல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லும்போது, அதுக்கு வானதி இருந்துட்டு, "எப்படினாலும் அவங்க விவாகரத்து வாங்கிட்டு போயிருவாங்கல்ல. அவங்க என்ன உண்மையாவா கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்ல வாழ்றதுக்குன்னா வந்திருக்கிறாங்க? சும்மா ஏதாவது ஒரு ஹாஸ்டல பார்த்துட்டு போக வேண்டியது தானே. இங்க எதுக்கு இருக்கணும்? நம்ம வீட்ல நம்ம தானே இருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, சோழனுக்கு வந்து கோவம் வருது. நல்ல நாள் பொழுதுமா நான் சண்டை போடக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன். பேசாம இருக்க சொல்லிரு பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க என்ன உண்மையாவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க? ஃபேக் மேரேஜ் தான் பண்ணிட்டு வந்தாங்க. என்னமோ இந்த குடும்பத்துல வாழ வந்தவங்க மாதிரி என்னமோ எல்லாரும் சேர்ந்து பெருசா சீன் போட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு விவாகரத்து ஆயிருச்சு அப்படின்னா, நான் சொல்லலப்பா. சட்டமே சொல்லிருச்சு. உங்க 2 பேருக்கு விவாகரத்து குடுத்துருச்சு அப்படின்னா, அப்புறம் எதுக்கு அவங்க நம்ம வீட்ல தங்கணும்? போய் ஏதாவது ஹாஸ்டல்ல பார்த்து தங்கிட்டு போகட்டும். இத்தன நாள் உங்க கூட இருந்ததுக்கு, அவங்கள அப்பப்ப நீங்க போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அண்ணன், தங்கச்சி பாசம்னா நீங்க போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்காக யாரோ ஒருத்தவங்கள நம்ம வீட்ல நம்ம தங்க வைக்க முடியுமா? இந்த வீட்ல பாண்டிய மொறப்படி கல்யாணம் பண்ணி நான் இந்த வீட்டுக்கு விலக்கிட்டு வாழ வரப்போறேன். அப்ப எனக்கு இங்க ரூம் இல்லன்னா என்ன அர்த்தம்? போறவங்க, வரவங்களலாம் நம்ம தங்க வைக்க முடியுமா? சும்மா கல்யாணம் பண்றேன்ற பேர்ல நாடகம் ஆடிட்டு இருக்கிறவங்களலாம் நம்ம வீட்ல தங்க வைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதியால எவ்வளோ பேச முடியுமோ, அந்த அளவுக்கு பேசிர்றாங்க. நிலாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. வருத்தமாயிட்டு உடனே அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிர்றாங்க. "ஏன் வானதி கொஞ்சம் நீ வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? எந்த நேரம் எத பேசணும்னே உனக்கு புரியாதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சும்மா சும்மா என் வாயவே நீ மூடுன்னு சொல்லிட்டு இருக்காத. என் வாய அடைக்கிறதுக்கே பார்க்காத. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அவங்களுக்கு விவாகரத்து ஆனா அவங்க போக தானே செய்வாங்க." அப்படின்னு சொல்லும்போது, உடனே சோழன் இருந்துட்டு, "அவங்க விவாகரத்து வாங்கிட்டு போறாங்க நீ பார்த்தியா? இல்ல நான் தான் குடுத்துருவேனா? என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற? கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரையும் இப்படி பிரிக்கணும்னு நினைக்கிறியே! நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா, எங்க மொத்த குடும்பத்தையும் பிரிச்சுருவ போல இருக்குது. வேண்டாம்மா தாயே! நீயும் பாண்டியும் மட்டும் இந்த வீட்ல இரு. நிலாவுக்கு இந்த வீட்ல இடம் இல்லன்னா, அப்புறம் நான் எதுக்கு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரன் கிட்டயும் அதே தான் சொல்றாங்க. அப்படி ஒண்ணு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, இந்த வீட்ல நானும் இருக்க மாட்டேனே! எனக்கு இந்த வீட்ல அப்புறம் எனக்கு தேவையில்லாம நான் எதுக்குன்னு இருக்கணும்? நிலாவும் இல்லன்னா, நான் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல நாள் பொழுதுமா எதுக்குடா எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? இது பொறுமையா உட்காந்து பேசிக்கலாமே! இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வானதி கிட்ட சேரன் இருந்துட்டு, வானதி இங்க பாரும்மா! நீயும் இந்த வீட்டுக்கு வாழ தான் வந்திருக்கிற. நிலா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு இதனால இப்படி கல்யாணம் ஆயிருச்சு அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழணுங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசையும். அது மட்டும் இல்ல, சோழனோட ஆசையும் அதான். நிலா கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான். ஆனா எப்பனாலும் நிலா தான் இந்த வீட்டு மருமக. அதுக்காக நீ அவங்கள வெளியில போக சொல்லணும், அப்படி இப்படிலாம் எதுவும் பேசக்கூடாதும்மா. கல்யாணம் வேணா எப்படி வேணா நடந்திருக்கலாம். ஆனாலும் சட்டப்படி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்றாங்க. "என்னண்ணே நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதான் அவங்களுக்கு விவாகரத்து ஆகப் போகுதுல்ல" அப்படின்னு சொல்லும்போது, சோழன் இருந்துட்டு, "இல்லண்ணே இவ வந்து குடும்பத்த கண்டிப்பா பிரிச்சுருவா. பாண்டி கொஞ்சம் யோசிச்சுக்கோடா இவள கல்யாணம் பண்றதுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதடா, நல்ல நாள் பொழுதுமா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் இந்த பக்கம் வந்து வானதிய சும்மா இருன்னு சொல்ல, இந்த பக்கம் சோழன சும்மா இருன்னு சொல்ல, இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிலா வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்து தான் இந்த வீட்ட விட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்குறாங்க. எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கணும். பேசாம நம்ம ஹாஸ்டல்லயே பார்த்து தங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்க போறாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.